வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில உலகத்திலே மிகப்பெரிய தீவிரவாத கும்பலா கருதப்படுற ISIS இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் ஒரு 7 ஸ்கூல் பொண்ணுங்களை கடத்திடுறாங்க. அதுல ஒரு பொண்ணு பாகிஸ்தானோட பினான்ஸ் மினிஸ்டரோட பொண்ணு. இந்த 7 பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக படத்தோட கதாநாயகியோ டீம் ரெடி பண்ணி அந்த தீவிரவாத இயக்கத்துக்குள்ளே புந்து அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி என்ன ஆகுறதுங்க தான் படத்தோட மிச்ச கதையை. ரெகுலரா அமெரிக்கா மிலிட்டரி படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படமும். ஆனா ஒரு மாறுதலா அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற போற அந்த மிலிட்டரி டீம் ஃபுல்லாவே பொம்பளை பிள்ளைங்களா இருப்பாங்க. இவங்க அங்க போய் என்ன பண்றாங்க, எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறாங்க, இவங்க ஒவ்வொருத்தரும் யாராரு ஏன் மிலிட்டரியில வந்து சேர்ந்தாங்க, இவங்களோட கதை என்னன்ட்டு நிறைய கோணத்துல ஒரு சில கிளை கதைகள் அங்கங்க இருந்தாலும் படத்தோட மெயின் ஸ்டோரியில இருந்து படம் எங்கேயுமே நகர்ந்திருக்காது. படம் முடிகிற வரைக்கும் படம் சும்மா பரபரன்னு போய்கிட்டு இருக்கும். ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம். படத்துல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான விறுவிறுப்பும் படத்துல இருக்க பரபரப்பும் எந்த இடத்துலயும் குறைபாடு இல்லாம போய்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் நான் நம்புறேன். சோ படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 2024 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமான டர்ட்டி ஏஞ்சல்ஸ். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்கள் திரையான் 2.0 யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வருஷம் 2021 ஆப்கானிஸ்தான் தான் காட்டுறானுங்களே. அது வரைக்கும் யுஎஸ் மிலிட்டரி ஃபோர்ஸ் அங்க இயங்கிட்டு இருந்த தாலிபான் ஒரு இயக்கத்துக்கு எதிராக பயங்கரமா போராட்டம் பண்ணி இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஆப்கானிஸ்தானை தாலிபான் கிட்டேயே விட்டுட்டு அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மட்டும் மொத்தமா வெளியில வந்துருது. இதனால அது வரைக்கும் அந்த இடத்தை அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருந்த ISIS தீவிரவாதி கும்பல்ல ஒருத்தரான அமீர் படுகாண்டா உட்காந்து ஒரு இடத்துல டீயை குடிச்சிட்டு இருக்கான். அங்கிருந்து கிளம்பி நேரா அவனோட சென்டருக்கு தான் போறானு. அங்க போய் பார்த்தா நம்ம படத்தோட கதாநாயகன் ஜாக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில அமெரிக்க மிலிட்டரி ஆபீசர்கள் எல்லாருமே அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அமெரிக்காக்காரங்க இப்படி அரையும் குறையுமா விட்டுட்டு போனதுனால அவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்ட்டு இந்த அமெரிக்க மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த அமீர் கொலை பண்ணலாம்னு முடிவு பண்றான். அதுலயும் முக்கியமா அந்த மிலிட்டரி ஆபீசர்ல நம்ம படத்தோட கதை ஜாக் மட்டும் தானே பொண்ணு. அவளை அந்த ஊர் மார்க்கெட் நடுவில் உட்காந்து முட்டி போட வச்சு அந்த அமெரிக்கன் மிலிட்டரி ஆபீசர் கையில எல்லாம் பெரிய பெரிய கற்களை கொடுத்து ஜாக்க பார்த்து அடிக்க சொல்றானுங்க. ஜாக் அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இதான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் ஒரு மாதிரி பயந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப எல்லாரும் அவளை நோக்கி கல்லு விட்டு எறியறானுங்க. கண்ணா மின்னான் வந்து ஜாக் மேல வந்து உழுகுது. வள்ளி தாங்காம ஜாக்கு கீழே படுத்து அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டாங்க அமெரிக்கன் மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்துருது. பெரிய பெரிய ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறானுங்க. அங்க நிக்கிற அந்த ISIS தீவிரவாதிகளை பார்த்து கண்ணா அப்படின்னு சொல்றானுங்க. எல்லாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறானுங்க. ஒரு சில தீவிரவாதிகள் எல்லாம் இந்த அமெரிக்கன் மிலிட்டரி ஃபோர்ஸ் பார்த்து திரும்ப சண்டை போடுறானுங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குற அந்த US மிலிட்டரிக்காரங்க நேரா போய் அங்க கீழே உளுந்து கிடக்கிற ஜாக்க தூக்கிடுறாங்க. இந்த ISIS தீவிரவாதிகள் கடத்தப்பட்டிருக்க மிச்ச மிலிட்டரிக்காரங்க எல்லாம் அவங்களே இழுத்துட்டு உள்ள போயிடுறானுங்க. நம்ம ஜாக்க மட்டும் தான் இந்த அமெரிக்கன் மிலிட்டரியால காப்பாற்ற முடியுது. மத்தவங்களையும் காப்பாத்துங்கிறதுக்காக அமெரிக்க மிலிட்டரிக்காரங்களாம் அந்த அமீர் அப்புறம் அவன் ஆட்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு உள்ள போறானுங்க. இந்த பக்கம் ஜாக்க கூட்டு வந்து ஹெலிகாப்டர்ல போட்டுட்டு அந்த ஹெலிகாப்டர் பாதுகாப்பா அங்க 4 மிலிட்டரி ஆபீசர் எல்லாம் நின்னுட்டு இருக்கானுங்க. அப்ப இவங்க பக்கத்துல இருக்கிற ஹெலிகாப்டர் அது மேல இந்த தீவிரவாதிகளாம் பசுக்காவை பயன்படுத்தி தாக்குறானுங்க. 3 ஹெலிகாப்டர் வந்துச்சு. அதுல ஒரு ஹெலிகாப்டர் காலி. இத பார்த்தோமே அந்த ஜாக் இருக்கிறால அந்த ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இருக்க ஆபீசர் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை வாங்க போயிடலான்ட்டு மத்த மிலிட்டரிக்காரங்க கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறா. ஜாக் இதை கவனிச்சுட்டு இன்னும் நம்ம மிலிட்டரி ஆளுங்க எல்லாம் அவங்கள்ட்ட பணைய கைதியா தான் இருக்காங்க, அவங்களை காப்பாத்தணும், இங்க இருந்து போகாத அப்படின்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டர் போட்ட ஆபீசர் கிஞ்சிரா. ஆனா அந்த ஆபீசர் எதுவுமே கண்டுக்காம மத்தவங்க உயிரோட கூட்டிட்டு போனா போதுன்ட்டு அங்க இருந்து வண்டியை கிளப்புறாரு. ஜாக் ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தா அந்த அமீர் இருக்கான தீவிரவாதி இயக்க தலைவன் அவன் இதுக்கு முன்னாடி பணைய கைதியா பிடிச்சு வச்சிருந்த மிச்ச அமெரிக்க வீரர்கள் எல்லாரையுமே சுட்டு கொண்டுறான். இதை பார்த்தோன்னே ஜாக்கு அப்படியே படுக்கும் வருது. இப்ப அப்படியே பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுல முக்காவாசி பேரு வெளிநாட்டு பசங்க தான். அதுலயும் அமெரிக்க நாட்டு பொண்ணுங்க நிறைய பேர் அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 7 பொண்ணுங்க எப்பவுமே ஒரே கேங்கா தான் இருக்கும். ஒரு பாத்ரூம் நின்று தம் அடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கப்ப வெளியில திடீர்னு பயங்கர சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இந்த ISIS தீவிரவாதி கும்பல் இருக்கானுங்களே அவனுங்க கண்ணா அப்படின்னு அந்த ஸ்கூலுக்குள்ள வேகமா நுழையறானுங்க. நுழைஞ்சு அந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரையுமே அப்படியே ஒரு இடத்துல அசைன் பண்ண வைக்கிறானுங்க. அந்த பாத்ரூம் இருந்துச்சுல 7 பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு பாகிஸ்தான் பினான்ஸ் மினிஸ்டரோட பொண்ணு. பேசிக்கா ஒரு அமெரிக்கன் தான். அவ பயங்கர தைரியமான ஆளு. கீழே போனா நமக்கு பிரச்சனைன்ட்டு அந்த 7 பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு நேரா பில்டிங் மேலே ஏறான். இப்ப ஸ்கூலுக்குள்ள இருக்க எல்லா பொண்ணுங்களையும் தூக்கிட்டு போறானுங்க. அங்க அந்த ISIS தீவிரவாதி இயக்கத்தோட தலைவன் இருக்கிறான். அவன் நேரா அந்த பொண்ணுங்க எல்லாருமே வண்டியில ஏத்திட்டு இருக்க ஸ்கூல் டீச்சர்ட்ட போயிட்டு துரானியோட பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த ஸ்கூல் டீச்சர் துரானியோட பொண்ணு லீவு அப்படிங்கிறா. இதை கேட்டு அந்த அமீர் அந்த டீச்சரை கொண்டுட்டு உள்ள ஆளுங்களை அனுப்புறா. இது எல்லாத்தையும் ரூஃப்ல இருந்து அந்த துரானியோட பொண்ணு இருக்கா, இவ பேர் கமிலா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வேகமா நம்ம இங்க இருந்த டேஞ்சர் கார் பார்க்குக்கு போவோம் வாங்கன்ட்டு குடுகுடுன்னு ஒடியாடுறா. அப்ப குறுக்க ஒரு தீவிரவாதி வரான். அவனை மோதினோனையும் அவன் துப்பாக்கி அங்கே விழுந்துருது. அதை பயன்படுத்தி அவனை சுடுறான். சுடுற சத்தம் கேட்டோன்னே அமீர் இன்னும் ஒரு சில ஆட்களும் கூட்டிட்டு
நேரா நம்ம கமிலாட்ட வரப்ப கமிலா அந்த துப்பாக்கியில அமீரை சுட போறா. துப்பாக்கியில குண்டு இல்ல. அப்படியே பொண்ணுங்க எல்லாரும் மறுபடியும் பயந்துட்டு மாடிக்கு ஓடுறாங்க. அமீர் அப்படியே துரத்திக்கிட்டே வரான். வந்து நம்ம கமிலாவை பிடிச்சிட்டு உங்க அம்மாவால எங்க இயக்கத்துக்கு பெரிய பிரச்சனை, அதை முடிக்கலான்னு ஒன்ன பிடிச்சா நீ அதுக்கு மேல பிரச்சனையா இருக்க, இதுங்களாம் ஃப்ரெண்ட்ஸா, இதுங்களை காப்பாத்தான் இவ்வளவு முயற்சி பண்ணியான்ட்டு நம்ம கமிலா கூட இருந்திருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோ 2 பேரை அந்த மாடியில இருந்து அப்படியே தூக்கி போடுறான். இப்ப அப்படியே அந்த பாகிஸ்தான் பினான்ஸ் மினிஸ்டரான துரானியை காட்டுறாங்க. அவங்க வீட்டுல டிவில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அமீர் தான் பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, துரானியோட பொண்ணு கமிலாவும் எங்கள்கிட்ட தான் இருக்கா, அது போக இன்னொரு 6 பொண்ணுங்க, கமிலாவோட சேர்த்து 7 பொண்ணுங்க எங்கள்கிட்ட இருக்கா. 2 கோரிக்கை தான். ஒன்னு, எங்க தலைவரான ஷேக் விடுவிக்கணும். 2வது, பொண்ணுக்கு 10 மில்லியன், 7 பொண்ணுக்குன்னு $7 மில்லியன் எங்களுக்கு தரணும். இது 2 தந்துட்டாலே எல்லா பொண்ணுங்களையும் விடுவிச்சிருவோம் அப்படிங்கிறான். இப்ப அந்த 7 பொண்ணுங்களை காட்டுறாங்க. நம்ம கமிலா ஒரு மாதிரி தைரியமான ஆளு தான். எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஒரு மாதிரி நம்பிக்கையா பேசுறா. அந்த பொண்ணுங்க எல்லாமே அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். ஒரு மாதிரி பயத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. இப்ப அப்படியே கலிபோர்னியால இருக்க ஒரு மிலிட்டரி கேம்ப காட்டுறாங்க. நம்ம கதாநாயகன் ஜாக் இருக்கல, அவளை காப்பாத்துறதுக்கு ஹெலிகாப்டர் ஒரு ஆபீசர் வந்திருப்பாரு. ஆனா அங்க பணைய கைதியா இருக்க மத்த ஆபீசர் எல்லாம் காப்பாத்தாம அவங்களோட ஆட்களை மட்டும் காப்பாத்தினா போதும் அங்கேயும் தப்பிச்சிருப்பார்ல. இவளுக்கு எதிரா கோர்ட்ல கேஸ் போட்டு வச்சிருப்பா. ஆனா நம்ம கமிலோட சீனியர் ஆபீசர் திட்டுவாரு, ஏமா என்னமா பண்ண சொல்ற, அங்க என்ன சண்டை போட்டு இருக்கிற எல்லாரையும் சாவடிக்க சொல்றியா, அதனாலதான் இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருப்பாரு, இதுக்கெல்லாம் ஒரு கேஸ போட்டுக்கிட்டு ஒழுங்கா கேஸ வாபஸ் பண்ணு, இல்லன்னா மிலிட்டரியில இருந்து தூக்கிடுவேங்கிறாரு. அப்படியே ஜாக் கான்லே என்னமோ பண்ணுங்கன்ட்டு அங்க இருந்து போயிடுறா. ஜாக் அவ ஜிம்ல பிராக்டிஸ்ல இருக்கிறப்ப அவளை பாக்கிறதுக்கு டிராவிஸ் வரான், ஜாக்கோட சீனியர். அவன் நம்ம ஜாக்கிட்ட ஒரு இடத்துக்கு வர சொல்றான், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை தனியா பேசணுங்கிறான். ஜாக்கும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்க வரா. நம்ம டிராவிஸ் ஜாக்கிட்ட நம்ம எல்லாரும் இப்போ ஒரு மிஷனுக்கு போறோம், ரொம்ப சீக்கிரட்டான மிஷன், கம்மியான ஆட்களுக்கு தான் தெரியுமே, கேள்விப்பட்டில பாகிஸ்தானை சேர்ந்த 7 அமெரிக்க பெண்கள் அந்த ISIS இயக்க தலைவர் அமீரால கடத்தப்பட்டிருக்காங்கன்ட்டு, அவங்களை காப்பாத்த தான் போறோமே, அதுக்கு நீ வர அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஜாக்கு வேற யார் யார் வரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த டிராவிஸ், இந்த மிஷனுக்கு உலக நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கு, வெவ்வேறு நாட்டுல இருந்து வெவ்வேறு ஆட்கள் வராங்க, நம்ம நாட்டுல இருந்து நீ மட்டும் தான் போற, உன் கூட நானும் வருவேன், மத்த ஆட்கள்லாம் நீ பாகிஸ்தானை பார்க்கலாம், உனக்கு புது பாஸ்போர்ட் ஐடி எல்லாம் கொடுத்திருப்பாங்க, நீ ஒரு போட்டோகிராஃபர் மாதிரி அந்த ஊருக்கு போற, சரியா, பத்திரமா கிளம்பு, நான் பின்னாடியே வரேன்ட்டு நம்ம ஜாக் கிட்ட சொல்லிட்டு டிராவிஸ் கிளம்புறாரு. ஜாக் அவர் சொன்ன மாதிரி நேரா பாகிஸ்தானுக்கு போறா. பாகிஸ்தான்ல இவளை ரிசீவ் பண்றது அப்பாஸ்னு ஒருத்தன் நம்ம ஜாக் கிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஜாக் என்ன எங்க கொண்டு போய் இறக்கணுமோ அங்க இறக்கி விடு அப்படின்ட்டு அந்த அப்பாஸ் கூட ஜாக் நேரா அவங்க இருக்க வேண்டிய ஹோட்டலுக்கு போறா. ஹோட்டலுக்குள்ள போனனுமே இவள ராக்கின்னு ஒரு பொண்ணு வந்து பாக்குறா. இவ அரப் கண்ட்ரியை சேர்ந்த பொண்ணு, இந்த மிஷனுக்காக தான் இவளை வர வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இவளுக்கு இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த லோக்கல் எல்லாமே நல்லாவே தெரியும். அந்த ஊர் லாங்குவேஜான உருதும் சூப்பரா பேசுவா. அதை பத்தி எல்லாம் ஜாக் கிட்ட சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஜாக் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நேரா இவங்க எல்லாரும் தங்கி இருக்க ரூமுக்கு வராங்க. அங்க மெர்லினும் அந்த கருப்பா இருக்கல அந்த பொண்ணு பேர் மெர்லின், பக்கத்துல உட்கார்ந்திருக்க பொண்ணோட பேரு சூசி. இந்த சூசி ஒரு நல்ல ஸ்னைப்பர். மெர்லின் அவங்க டீம்ல ஒரு டெக் ஆய். அப்ப ரூம்குள்ள இருந்து சோனியா வரா. அவளும் இவங்க டீம்ல ஒரு ஆள் தான். அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த டீமுக்கான டாக்டரும். அப்படியே ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க கோயா வரா. இந்த கோயா இவங்க டீம்ல ஸ்னைப்பர் மாதிரி ரொம்ப திறமையா ஸ்னைப்பர் கன் பயன்படுத்துவா. அவன் நேரா நம்ம ஜாக்கிட்ட வந்து ஏதாவது பிளான் பத்தி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நம்ம ஜாக்கி எனக்கு தெரியாது அப்படிங்கிறா. அப்ப நம்ம ராக்கி நம்ம ஆப்கானிஸ்தான் பார்டர ஏதோ மெடிக்கல் டீம் மாதிரி கிராஸ் பண்ண போறோம், நம்மளோட லீட் இந்த டாக்டர் மிலிட்டரிக்காரங்க நம்ம எங்கேயுமே காட்டிக்க போறதில்ல, தாலிபான் கிட்ட உதவியும் கேட்க வேணாம், ஏன்னா தாலிபான்குள்ளேயே இந்த ISIS தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. சோ நம்ம இந்த ரெஸ்கியூ மிஷனுக்கு வரது தெரிஞ்சா அவங்க மூலமா இன்ஃபர்மேஷன் அங்க போயிரும். சோ நம்மளோட ஆபரேஷன் ஃபெயில் ஆகும். சோ கடைசி வரைக்கும் நம்ம மெடிக்கல் டீம் மாதிரி தான் போறோம் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஜாக்கு சரி அந்த பொண்ணுங்க எங்க இருக்கான எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. யாருக்குமே தெரியல. ஜாக்கு சரி இருங்க நான் வரேன்ட்டு நேரா அந்த ஊர்ல இருக்க இன்டர்நெட் கஃபேல வந்து அவ போனை சேட்டலைட் மூலமா கனெக்ட் பண்ணி அவினான்னு ஒரு லேடி கிட்ட கால் பண்றா. இவ ஆப்கானிஸ்தான்ல இருக்க தாலிபான் இயக்கத்தை சேர்ந்தவ தான். இவளும் ஜாக்கும் ஏதோ ஒரு வகையில ஃப்ரெண்ட்ஸ் போல. அந்த ISIS தீவிரவாத இயக்கத்தால கடத்தப்பட்ட பொண்ணுங்க எங்க இருக்கான்னு சொல்லி கேக்குறா. அவினா ஃபர்ஸ்ட் சொல்ல பயப்படுறா. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடமை போட்டிருக்கா போல, அதனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறா. அப்ப ஜாக்குக்கு இன்னொரு போன் வருது. யாருன்னு பார்த்தா அந்த டிராவிஸ். ஜாக் ஒரு இடத்துக்கு வர சொல்றான். ஜாக்கு நேரா அங்க போறா. போயிட்டு அந்த பொண்ணோட லொகேஷன் கரெக்டா கிடைச்சிட்டா நமக்கு தேவையான வெப்பன்லாம் எப்படி எடுக்க போறோம் அப்படி இப்படின்னு கேக்குறா. நம்ம டிராவிஸ் எல்லாம் ஒன்னொன்னா சொல்றேன் கம்முன்னு இரு அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ரூம்குள்ள அந்த துரானி இருக்கிறாங்கல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க வராங்க. நேரா வந்து ஜாக்கிட்டையும் அந்த டிராவிஸ் கிட்டையும் நீங்க தான் என் பொண்ணுங்களை காப்பாத்த போறீங்களா, என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும், சப்போஸ் உங்க மிஷன்ல நீங்க ஃபெயில் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வேற வழியில 10 மில்லியன் கொடுத்து நான் என் பொண்ணை காப்பாத்திடுவேன் அப்படிங்கிறா. ஜாக் கேட்டுட்டு மொத்தம் 7 பொண்ணுங்க 70 மில்லியன் ஆச்சு அப்படிங்கிறா. அதுக்கு அந்த துரானி எனக்கு என் பொண்ணு தப்பிச்சா போதும், மத்த பொண்ணுங்க பத்தி எனக்கு கவலை இல்ல, எல்லா பொண்ணையும் காப்பாற்ற வேண்டியது உங்க கையில தான் இருக்கு, நீங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் கிராஸ் பண்ணி தான் போறீங்க, பார்டர்ல பஷீர்னு என்னோட ஆள் ஒருத்தர் இருப்பான், அவன் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான், மிஷன் சீக்கிரம் நல்லபடியா முடிங்கன்ட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் போறாங்களே. ஒரு 2 வேன் எடுத்துக்கிறாங்க. அந்த வேன்ல வெறும் மெடிக்கல் ஜாமானா இருக்கு. ஆளுக்கு ஒரு வேன்ல ஏறி உட்காந்துட்டு போறாங்க. நம்ம ஜாக்கு போற வண்டியை ஓட்டுறது மாலிக்னு ஒருத்தன். இவன் அந்த அப்பாஸோட தம்பி. நேரா அந்த பார்டருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. இருக்கிற வண்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிராஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த மாலிக் நம்ம ஜாக் கிட்ட நல்லாவே பேசுறா. பார்டர் கிட்ட போறப்ப அங்க இருக்க மிலிட்டரிக்காரங்க வந்து வண்டியை கிராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அவனுங்க எப்ப எல்லாரும் அமெரிக்கன்ஸ் தானே, ஆப்கானிஸ்தான் போய் உதவி செய்யணும்னா நேரா ஆப்கானிஸ்தான் ஏர்போர்ட் வழியா போக வேண்டியதானே, எதுக்கு பாகிஸ்தான்
ஜோனுக்குள்ள வந்து போறீங்க, அப்ப வண்டியில என்னமோ இருக்குன்னு அர்த்தம், வண்டியெல்லாம் கிராஸ் பண்ண விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்துறானுங்க. அப்பாஸும் மாலிக்கும் போய் என்னென்னமோ உறுதியில பேசுறானுங்க. ஆனா அவனுக்கு கேட்கற மாதிரி தெரியல. வேகமா வந்து வண்டிகளுக்கு பொட்டி எல்லாத்தையுமே எடுத்து கீழே போடுறானுங்க. ஆக்சுவலி உங்கள்ட்ட வண்டியில எந்த வெப்பனும் இல்ல, ஆப்கானிஸ்தான் போய் தான் வெப்பன் எடுக்கிறதா பிளான். அப்ப அங்க இருக்க டாக்டர் இருக்காருல்ல, அவர் நேரா போய் கையம்மையான்னு கத்துறாரு. இவர் உண்மையிலே மெடிக்கல் உதவிக்காக தான் வந்திருக்காரு. சோ மருந்தெல்லாம் வீணா போறத பார்த்து சமக்கவும் வருது. ஜாக்கும் டிராவிஸ் அப்படி பேந்த முழிச்சிட்டு இருக்காங்க. அங்க கரெக்டா அந்த பாஷீர் வந்துடுறான். அந்த துரானி சொல்லிருப்பாங்களா அவங்க வந்து அங்க இருக்க மிலிட்டரிக்காரங்க எல்லாரையும் போக சொல்லிட்டு நேரா நம்ம டிராவிஸ்ட் வந்து கை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு பேப்பரை கொடுக்கலாம். அதுல ஒரு நம்பர் இருக்கு, இது என்னோட ஆப்கான் நம்பர், நான் நாளைக்கு ஆப்கானிஸ்தான் போயிருவேன், உங்களுக்கு நடுவில் எந்த ஹெல்ப் வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கேன் அப்படிங்கிறான். டிராவிஸும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வண்டியில ஏற சொல்றாங்க. அந்த சோனியா இருக்கிறாள் நம்ம டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் நேரா போய் உனக்கு செம்ம தைரியம் ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு நேரா ஆப்கானிஸ்தானுக்குள்ள இவங்க தங்கறதா இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. இப்போ அப்படியே அந்த ISIS தீவிரவாதிய தலைவனான அமீரை காட்டுறாங்க. அந்த 7 பொண்ணுங்கள ஒரு பொண்ணை வர சொல்றான். அந்த பொண்ணுகிட்ட உங்களை எல்லாம் விடுவிக்கிறதுக்கு நான் ஏகப்பட்ட கோரிக்கை வச்சேன், இது வரைக்கும் உங்க ஆளுங்க எதுக்குமே அசையற மாதிரி தெரியல, உங்களையும் வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என்னால சமாளிக்க முடியாது, அதனால உன்னை நான் ரிலீஸ் பண்றேன், ஆனா நீ ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணு, நான் ஒரு லெட்டர் கொடுப்பேன், எங்கால ஒருத்தன் உன்னை கொண்டு போய் இந்த ஆப்கானிஸ்தான் போலீஸ்காரங்க இடத்துல இறக்கி விடுவான், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற யார்ட்டையாவது இந்த லெட்டரை கொடுக்கணும், அவ்வளவுதான், சரியாமா நீ கரெக்டா பண்ணிருவீல அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் ஆளை விட்டா போதும்னான்ட்டு ரொம்ப நன்றி நான் கரெக்டா பண்ணிருவேன்ட்டு அந்த அமெரிக்கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிக்கிறா. இப்ப இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு மிலிட்டரி கேம்புக்குள்ள இவங்க எல்லாருமே வராங்க. ஆக்சுவலா இங்க உள்ளவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற மாதிரி தான் வந்திருக்காங்களே, வண்டியில வெறும் மருந்து மாத்திரை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அன்லோட் பண்றதுக்காக தான் வராங்களே. இந்த ஆர்மி கேம்ப் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா தாலிபான் கண்ட்ரோல் தான் இருக்கு. இப்ப ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாவே தாலிபான் கண்ட்ரோல் தான் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிறது எல்லாமே அமெரிக்க ஆயுதங்கள், அமெரிக்கர்கள் இங்க இருந்து போறப்போ விட்டுட்டு போனது. அப்படியே அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு இருக்கப்ப அந்த அப்பாஸ் மாலிக் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்க பாத்தீங்களா அங்கதான் இவங்க எல்லா ஆயுதங்களையும் பதுக்கி வச்சிருக்காங்க. உள்ள ஒரு ஹம்மர் இருக்கு, உங்களுக்கு ஆயுதம் எது இல்லனா இங்க வந்து எடுத்துக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம டிராவிஸ் இல்ல நமக்கு தேவையான ஆயுதம் எல்லாம் வேற இடத்துல இருக்கு, நம்ம அங்க போய் எடுத்துக்கலாம், இதுக்குள்ள வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், வாங்க போலான்ட்டு கிளம்பி நேரா லோக்கலுக்கு ஹோட்டல்ல போய் தங்கிக்கிறாங்க. நம்ம டிராவிஸ் நேரா சூசியும் கோயாவையும் கூட்டிக்கிட்டு வாங்க கேர்ள்ஸ் போய் ஆயுதங்களை எடுத்துட்டு வரலான்ட்டு ஆயுதங்களை எடுக்கிறதுக்காக போறாங்க. இதை நம்ம ஜாக் கவனிக்கிறான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஜாக் ஒரு புர்கா ஒன்று ஃபுல்லா போட்டுக்கிட்டு அந்த லோக்கல் பொண்ணுங்க எப்படி ட்ரெஸ் போட்டுருப்பாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஆப்கானிஸ்தான் தெருவில் நடந்துகிட்டே இருக்கிறா. நேரா ஒரு வீட்டுக்குள்ள நுழையறா. அங்கதான் அந்த அவீனா இருக்கிறா. நம்ம ஜாக் பாகிஸ்தான்ல இருக்கப்போ ஒரு பொண்ணுக்கு இன்டர்நெட் மூலமா கால் பண்ணிப்பால, அந்த பொண்ணு அவகிட்ட கடத்தி வச்சிருக்க பொண்ணுங்க எல்லாம் எங்க இருக்காங்கிற விஷயத்தை கேட்கிறா. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. டிராவிஸ் சூசியும் கோயாவையும் கூட்டிட்டு வந்திருப்பான ஆயுதங்கள் இருக்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவங்க ஆயுதங்கள் ஒளிச்சு வச்சிருக்க இடம் மொத்தமா அழிஞ்சு கிடக்கு. டிராவிஸ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, எப்படி அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு காண்டாகுறான். திரும்ப நேரா ஹோட்டலுக்கு வரான். பார்த்தா ராக்கியும் அதே டயத்துல தான் வராலே. உள்ள வரப்பே அந்த கோயா கிட்ட ஒரு பேக்கை கொடுக்குறா. கொடுத்து உனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறா. கோயா ஓகே நான் பாத்துக்கிறேன் அந்த பேக்கை வாங்கிட்டு போறா. இப்ப அப்படியே அந்த தீவிரவாதி அமீர் இருக்கான ஒரு பொண்ணை கூட விடு வச்சிருப்பானே, நேரா போலீஸ்காரங்கள்ட்ட போய் ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி அந்த பொண்ணை அந்த தீவிரவாதிகள் ஒருத்தன் தான் கார்ல கூட்டிட்டு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விடுறான். அந்த பொண்ணு அந்த லெட்டர் வாங்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறா. போலீஸ்காரங்களா அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏமா யார்மா நீ கையில என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறானுங்க. இவன் அந்த லெட்டர் நீட்றா. அந்த லெட்டர்ல நீங்க ரொம்ப டயர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எது வந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்கப்பா அப்படின்னு எழுதிருக்கு. போலீஸ்காரன் ஒண்ணும் புரியாம அப்படியே வெளியில பாக்குறானுங்க. ஒரு தீவிரவாதி கொண்டாந்து கார்ல விட்டுருப்பான். அவன் கார்ல இருந்து இறங்கி குடுகுன்னு ஓடுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த கார் வெடிச்சு சதுருது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்க எல்லாருமே சதறிடுறானுங்க. இத நம்ம ஜாக்கும் கவனிக்கிறா. அது பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தான் எல்லாரும் தங்கியிருக்காங்க. அவங்களும் வெளியில வந்து பாக்குறாங்க. ஒரு பாம்கார் பொண்ணு இருப்பால கோயா, அவ யூஸ் பண்ணிக்க C4 நினைக்கிறேன் சதஸ்டானுங்க அப்படிங்கிறா. நம்ம ஜாக் வேகமா திரும்ப அவ ஹோட்டலுக்கு தான் வராலே. மாலிக் இங்க இருங்க நான் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன் அவன் ஓடுறான். இப்ப டிராவிஸ் எல்லாரும் கூட்டு டீம் மீட்டிங் போடுறான். கோயாட்ட அந்த ராக்கி ஒரு பேக் கொடுத்துருப்பார்ல, அந்த பேக் ஓபன் பண்ணா உள்ள ஒரு பெரிய கன் இருக்கு, ஸ்னைப்பர் கன்னு. ஆனா பழைய மாடல் கன் நல்லா தான் இருக்க பாத்துக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஜாக் உள்ள வரா. வந்து நம்ம டிராவிஸ் கிட்ட அந்த பொண்ணுங்களோட லொகேஷன் என்ன தெரிஞ்சிருச்சு, லோக்கல் எனக்கு ஒரு ஸ்டோர்ஸ் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இல்ல அவங்க நான் காப்பாத்தினேன், அப்பல இருந்து எனக்கு கூட அவங்க நல்ல நட்பா இருக்காங்க, அவங்க தான் இந்த லொகேஷன் கொடுத்தாங்க, இப்ப கூட அதை நம்பி போகலாம் அப்படின்னு சொல்றா. மத்த பொண்ணுங்க எல்லாம் வேற வேற நாட்டுக்காரங்களா. ஜாக் சொல்றது ஃபர்ஸ்ட் டக்குன்னு ஏத்துக்க முடியல. ஆனா டிராவிஸ்க்கு ஜாக் நல்லாவே தெரியும். சரி ஓகே லொகேஷன் கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனா நமக்கு ஆயுதங்கள் வேணும், நம்ம அந்த தாலிபான் கேம்புக்குள்ள பூர வேண்டியதா அப்படிங்கிறான். அப்பாஸ் பார்த்துட்டு அததானே சார் நானும் சொன்னேன் அப்படிங்கிறான். அன்னைக்கு ராத்திரியாவது ராக்கி இருக்கிறாள் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்ல ஒரு பில்டிங்ல போட்டு வச்சிருப்பானுங்க. அதுக்குள்ள ஒரு பெட்ரோல் பாம்பை போட்டுட்டு வரா. தாலிபான் மிலிட்டரிக்காரங்க இருக்க கேம்புக்கு வெளியில தான் டிராவிஸ் ஜாக் மத்த எல்லா ஆட்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்க பில்டிங் வெடிச்சு சதுருது. உடனே தாலிபான் கேம்ப்ல இருந்து அங்க இருக்க வீடுகள் எல்லாம் வண்டி எடுத்து பார்க்க போறாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷம் இந்த கோயா அவ கையில இருக்க ஸ்னைப்பர் கன்னால அந்த கேம்புக்கு பாதுகாப்புல இருக்கிற 3 பேரை போட்டு தள்ளிடுறா. இவங்க ஒரு சின்ன கார்ல வந்திருப்பாங்க. வேகமா அந்த கேம்புக்குள்ள நுழையறாங்க. போயிட்டு அந்த ஆயுத கிடங்கு இருக்கும்ல அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதத்தையுமே அங்க இருக்க ஹம்மர்ல ஏத்திக்கிறானுங்க. அந்த டெக் பொண்ணு இருப்பால மெர்லின், அவ ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு சுத்துவட்டத்துல யார் யார் இருக்கான்னு செக் பண்றா. அந்த பாம் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பால சூசி லேண்ட்மைன் எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல அடிக்க வைக்கிறா. கொஞ்ச நேரத்துல தாலிபான் ஆட்கள்
உள்ள வரானுங்க. அவனுக்கு வந்திருக்கத இந்த மெர்லின் சொல்லிடுறான். எல்லாரும் நேரா அவனுங்களுக்காக காத்துக்கு நிக்கிறாங்க. அவனுங்க இவங்க ஏரியா கிட்ட வரப்ப அவனுங்களை பார்த்து கண்ணாபின்னு சொல்றானுங்க. அவனுங்க நேரா சூசி வச்சுட்டு வந்தால லேண்ட்மைன் அது மேல வண்டியோட வண்டி வெடிச்சு சத்துருது. சூசிக்கு ஒரே குசி, வாங்க உடனே கிளம்புன்ட்டு 2 வண்டியில வேகமா போறாங்க. கீழே விழுந்து கிடக்க அந்த ஆப்கானிஸ்தான்காரங்களா இவங்கள பார்த்து சுட அதுல ஒரு குண்டு இவங்க கூட வந்து அந்த டாக்டர் மேல பட்டுருது. நம்ம சோனியோட பாய் ஃப்ரெண்டு அவர் உடம்பு தொப்புன்னு கீழே விழுந்துருது. ஆளு காலி. இதை கவனிச்ச ஜாக் வண்டியோட இருக்க மாலி கிட்ட வண்டியை திருப்ப அவர் உடம்பு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறான். ஆனா மாலி ஒத்துக்க மாட்டேங்கிறான். திரும்ப போனா நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறான். ஆனா ஜாக் அவனுக்கு அந்த உடம்ப வச்சு என்ன பண்ணணும் நல்லா தெரியும். வண்டியை திருப்பு அப்படின்னு கத்துறான். மாலிக்கும் வண்டியை வேகமா திருப்புறான். இவங்க வண்டியை திருப்புறத முன்னாடி போயிட்டு இருக்க டிராவிஸ் கவனிக்கிறான். அவனும் வண்டி எடுத்துட்டு திரும்ப வர பாக்குறான். வேகமா வந்து அந்த டாக்டரோட உடம்ப வண்டியில ஏத்துறானுங்க. அப்ப கரெக்டா அங்க தாலிபான் ஆட்கள்லாம் சுத்து போட்டுறானுங்க. டிராவிஸும் பின்னாடி அவன் வண்டியில இருந்து வந்து இறங்குறான். டிராவிஸ் மேல 2 குண்டு பாஞ்சிருது. இதை கவனிச்ச நேரா ஜாக் போய் டிராவிஸை தூக்குறான். எல்லா பொண்ணுங்களும் அங்க இருக்க தீவிரவாதிகளை பார்த்து கண்ணாபின்னு சொல்றானுங்க. நம்ம டிராவிஸ் ஜாக் கிட்ட நல்லபடியா அந்த மிஷனை முடி, வேற வழி இல்ல அப்படிங்கிறான். அப்படியே ஜாக் தேம்பி தேம்பி அழுகுறான். வண்டி எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஒரு மறைவான இடத்துக்கு போய் நிறுத்துறாங்க. நம்ம சோனியா அந்த டாக்டர் பக்கத்துலயே உட்கார்ந்திருக்கா. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. அவளோட பாய் ஃப்ரெண்ட் தானே, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இந்த பக்கம் டிராவிஸ் கூட தான் ஜாக் இருக்கிறா. டிராவிஸ் ஜாக் மடியிலே இறந்து போயிடுறாரு. அடுத்து என்ன பண்ணு தெரியாம ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப டிராவிஸ் பாக்கெட்ல ஒரு பேப்பர் இருக்கிறத கவனிக்கிறா. அந்த பார்டர்ல பாஷிர்னு ஒருத்தன் ஒரு பேப்பர் கொடுத்திருப்பானே, உள்ள போய் ஏதாவது உதவி தேவைன்னு எனக்கு கால் பண்ணுங்கன்ட்டு. அதை பார்த்தோனையும் டக்குன்னு டிராவிஸ் உடல வச்சுட்டு வேகமா இறங்குறா. அங்க இருக்க மத்த பொண்ணுங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் நேரா அந்த டெக்கு பொண்ணு இருப்பல்ல மெர்லின், அவகிட்ட கொடுத்து இந்த நம்பர் கால் பண்ணு, நமக்கு உதவி வேணும்னு சொல்லு அப்படிங்கிறா. அவளும் அதை கால் பண்ண போறா. நம்ம ராகி நேரா வந்து ஜாக்க தள்ளி விட்டு எதுக்கு நீ திரும்ப போன, அந்த டாக்டர் தான் இறந்துட்டாருன்னு தெரியும்ல, அவர் எப்படி காப்பாற்ற முடியாது, திரும்ப போய் என்ன யூஸ் பாரு, இப்ப டிராவிஸ் இறந்து போயிட்டான், அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணே தெரியல அப்படின்னு கத்துறா. அதுக்கு நம்ம ஜாக்கு இறந்து போன டாக்டரோட உடம்ப வச்சு அவனுக்கு என்னென்ன பண்ணுவானு தெரியுமா, கண்டிப்பா அவர் ஒரு அமெரிக்கன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவானுங்க. அமெரிக்காரங்க எதுக்கு தாலிபான் கேம்புக்குள்ள பூந்து அவங்களோட ஆயுதங்களை எடுக்கிறாங்கன்ட்டு நியூஸ் ஃபுல்லா வெளியில பரவ ஆரம்பிக்கும். நம்ம காப்பாத்த வர அந்த பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்க ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஆளுங்களுக்கும் அமெரிக்க ஆட்கள் இப்படி ஆயுதங்களை திருடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏதோ சீக்ரெட் மிஷனுக்காக தான் வந்திருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிரும். அவனுங்களும் அப்புறம் அலர்ட் ஆயிடுவானுங்க. அடுத்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம மிஷன் அப்படி டோட்டலா ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்காக தான் அந்த டாக்டர் உடம்பு எடுக்கிறதுக்காக நான் உள்ள போனேன் அப்படிங்கிறா. இது ஒரு மாதிரி லாஜிக்கான விஷயம் தான். ராக்கிக்கு புரியுது, அப்படியே அமைதியா இருக்கிறா. அப்ப மெர்லின் லைன் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு கத்துறா. நேரா போய் அந்த பாஷிர் கிட்ட எனக்கு உடனே உதவி வேணும், நீ எங்க இருக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த பாஷிர் இப்போதைக்கு என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது, தாலிபான் ஆர்மி கேம்ப் அட்டாக் பண்ணது ஐஎஸ்ஐஎஸ்ஐ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் நல்லது, நீங்க முதல்ல திரும்பி போறதுக்கு ஏதாவது வழியை பாருங்க, என்ன தேடி வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கப்பே அவரோட லொகேஷன் அந்த மெர்லின் ட்ராக் பண்ணிடுறா. ஜாக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் வண்டியில ஏற சொல்றா. அப்படியே சோனியா ஒரு மாதிரி இடிஞ்சு போய் தான் நின்னுகிட்டு இருக்காளே. நேரா அந்த பாஷிரோட வீட்டுக்கு தான் போறாங்களே. பாஷிர் கத்துறான், எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படி இப்படின்ட்டு. நம்ம ஜாக்கு 2 உடலை புதைக்கணும், மரியாதையோட அதுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவரும் சரிங்கிறாரு. வேகமா போய் டிராவிஸ் அப்புறம் அந்த டாக்டர் அவங்க உடம்ப புதைக்கிறதுக்காக ஜாக்கும் அப்பாஸ் தான் குழி தோன்றாங்களே. அப்படியே ஜாக்குக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, அப்படியே டென்ஷன் ஆகுது, மண்டை காஞ்சு போய் அப்படியே தோண்டிக்கிட்டே இருக்கிறா. மாலிக் வந்து தான் ஜாக் ஆஸ்வாசப்படுத்தி மேல தூக்குறான். அவங்க 2 பேரும் உடம்பையும் அங்க அப்படியே புதைச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க அந்த மினிஸ்டர் துரானி இருக்காங்களே அவங்க வந்திருக்காங்க. நம்ம பாஷிர் தான் வர வச்சிருப்பானே. ஜாக் துரானி கிட்ட எதுக்கு நீங்க அதுக்குள்ள வந்தீங்க, என்ன மிஷன் முடியல அப்படிங்கிறா. அதுக்கு அந்த துரானி இது வரைக்கும் நீங்க இங்க வந்த விஷயம் வெளியில தெரியவே இல்லை, தாலிபான் கேம்ப் அட்டாக் பண்ணது ஐஎஸ்ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் தாலிபான் காரங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா ஐஎஸ்ஐ காரங்க அது வேற ஏதோ ஒரு பிரச்சனை போல தாலிபான் குள்ள நினைக்கிறானுங்க. இதுல $10 மில்லியன் இருக்கு, இதை பயன்படுத்தி எப்படி அது என் பொண்ணை காப்பாத்துங்க, அது போதும் அப்படிங்கிறா. அங்க அந்த மெர்லின் வந்து அந்த பணத்தை எடுத்து பார்த்தா எல்லாமே கவுண்டர் ஃபிட் நோட்டு, அதாவது கள்ள நோட்டு. என்ன கள்ள நோட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த துரானி அப்புறம் உண்மையான பணத்தை அவன் கையில கொடுக்க முடியும், நான் என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்றங்க விஷயம் அமெரிக்க கவர்மெண்ட் தெரிஞ்சுச்சுன்னா அங்க மாட்டிட்டு இருக்க மிச்சம் 5 பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு அவனுங்களே முன் வருவானுங்க, பணத்தை கொடுத்தோ இல்ல வேற ஏதோ ஆபரேஷன் பண்ணியோ பண்ணுவானுங்க. எனக்கு இதை தவிர்த்து வேற வழியே தெரியல. ஒரு பொண்ணோட உடம்பு சதஞ்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்திருக்கானுங்க, அது யார் அந்த பொண்ணு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அது என் பொண்ணா இருக்க கூட நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் என்னோட முயற்சி நான் பண்றேன், ப்ளீஸ் நீங்க எந்த ஆபரேஷன் பண்ண வேணாம், என் பொண்ணை எப்படியா காப்பாத்துங்க அப்படின்ட்டு அந்த துரானி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே ஜாக்குக்கு சமக்கம் வருது, அப்படியே அமைதியா கட்டுப்புலயே அங்க நின்னுட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் அந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ தீவிரவாதி இருக்கிறானே அமீர், அவன்கிட்ட அந்த துரானியோட பொண்ணு கமிலாவை கொண்டு வந்து விடுறானுங்க. அவன் நேரா நம்ம கமிலாவை பார்த்து இந்த பாருமா, எனக்கு என்னமோ உங்க ஆளுங்க உன்னை காப்பாத்தவும் வர மாட்டானுங்க, பணத்தையும் கொடுக்க மாட்டானுங்க எனக்கு தோணுது, அதனால நான் வேற ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன், அது என்னன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது உங்க ஆளுங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அந்த அசிங்கத்திலே இருப்பானுங்க, அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரியான வெற்றி தான் அப்படிங்கிறான். இது கேட்டோன்னு கமிலா, ஓ நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் என் கழுத்தை கட்டி நிப்பேன்னு நினைக்கிறியா, நீ என்ன கல்யாணம் பண்ணா அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிருவேன் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த அமீர், அப்படிலாம் செத்துறாதமா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ ஒத்துக்க, நீ என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்கன்னா உன் மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாம் என்னோட வீரர்கள் மத்த ஆளுங்கள் கல்யாணம் பண்ண விட்டுருவேன், குடும்பத்தோட வாழ்க்கையை வாழ முடியும், இல்லனா எல்லாரையுமே கொன்றுவேன், ஆப்ஷன் ஒன்றை தான் இருக்கு, ஆனா நீ ஒத்துக்கிட்டா மட்டும் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் சரியா அப்படிங்கிறா. கமிலாக்கு அப்படியே
பட்டு டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுன்னு தெரியல. அவ ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இந்த பக்கம் இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு அந்த அவினா பொண்ணு வரா. நம்ம ஜாக்கு தான் வர வச்சிருப்பாளே. அவ வந்து விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. தாலிபானோட மிலிட்டரி கேம்ப் அட்டாக் பண்ணது யாருங்கிற விஷயம் இன்னும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு தெளிவா தெரியல. தாலிபானுங்க அது ஐஎஸ்ஐஎஸ் ஆட்கள் தான் வந்து அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க. அதனால அவங்க பிடியில இருக்கிற அந்த ஐஎஸ்ஐ தலைவரான ஷெரீஃபை வேற எங்கேயாவது பாதுகாப்பா மூவ் பண்ணணும்னு பிளான் பண்றானுங்க. எங்க போறாங்க ஏது போறாங்க இன்னும் தெரியல. ஆனா இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நேர்ல வந்தேன் அப்படிங்கிறா. இது கேட்டோன்னு ஜாக்குக்கு ஒரு ஐடியா வருது. கேர்ள்ஸ், அந்த ஷெரீஃபை நம்ம இப்ப கடத்துவோம். ஷெரீஃப் நம்ம கிட்ட இருக்கிறன்னு தெரிஞ்சா அந்த ஐஎஸ்ஐ தலைவனான அமீர் நம்மள தேடி வருவான். அவனை நம்ம பிடிப்போம். அவனை வச்சு பொண்ணுங்களை காப்பாத்தலாம். இதான் இப்போதைக்கான பிளான். சப்போஸ் நம்ம அந்த ஷெரீஃபை பிடிக்க போறப்ப நம்மள யாரோ ஒருத்தர் அந்த தாலிபான் மிலிட்டரி ஆட்கள்கிட்ட மாட்டிட்டோம்னா ஒரே விஷயம் தான், நம்ம அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மட்டும் சொல்லுங்க, அவனுங்க நம்மள எதுவும் பண்ண மாட்டானுங்க. இல்லனா நம்ம ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க நினைச்சுக்குவானுங்க. எல்லாரும் ஒரே மைண்டடா இருக்கணும் அப்படிங்கிறா. எல்லாரும் இது ஓகேங்கிறாங்க. அடுத்த நாள் அந்த ஷெரீஃபை தாலிபான் ஆட்கள்லாம் அவங்களோட சிறையில இருந்து வேற ஒரு சிறையை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதை மெர்லின் கன்ஃபார்ம் பண்றா. ராக்கி அவனுங்களை பின்தொடர்ந்து பைக்ல வேகமா வரா. அப்படியே ஸ்பீடா மெர்லினோட அந்த இடத்துல கிராஸ் பண்றா. ராக்கி வரத பார்த்தோனையும் சிக்னல் வந்துருச்சு, அவனுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம கோயா ஸ்னைப்பர் மூலமா பார்த்து சொல்றா. ஜாக்கு, மாலிக், சோனியா ஆளால் கையில ராக்கெட் லான்ச்சரோட உட்கார்ந்திருக்காங்க. ராக்கி வேகமா வந்து பைக்கை நிறுத்தி நம்ம மெர்லினை இறக்கி விட்டு முன்னாடி பார்த்தா ஒரு ஸ்கூல் பஸ் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. டக்குன்னு பைக் எடுத்துட்டு வேகமா முன்னாடி போறா. ஒரு கயிறு வேற நடுவுல இருக்கு. அதுக்கு ஒரு ஜம்ப் கொடுத்துட்டு நேரா போய் அந்த ஸ்கூல் பஸ் மேல இவ பைக் விட்டு மோதுறா. அப்ப இவளோட கால அந்த பஸ் கீழே நல்லாவே மாட்டிக்குது. அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த ஆப்கானிஸ்தான் வண்டி எல்லாம் வருது. அவளை போய் இப்ப காப்பாத்த முடியாதுன்ட்டு அந்த வர வண்டியை பார்த்து நிக்கிறாங்க. மொத வண்டி அந்த குறுக்க இருந்துச்சுல கயிறு, அது மேல மோதுறப்ப பக்கத்துல ஒரு லேம்ப் போஸ்ட்ல ஏதோ பாம்பு செட் பண்ணிருக்கான்னு போல, அது வெடிச்சு இந்த வண்டி மேல வந்து உழுகுது. அப்ப அங்க இருக்கிற எல்லா வண்டி மேலயும் ராக்கெட் லான்ச்சர் அனுப்புறானுங்க. அடிச்சு வெடிச்சு சதறுது. அந்த ஷெரீஃப் இருக்கிறான அந்த வண்டியோட ஃப்ரண்ட் பகுதியை தான் அட்டாக் பண்ற மாதிரி அனுப்புறாங்க. வேகமா போய் அந்த ஷெரீஃப் உட்கார்ந்த வண்டியில இருந்து ஷெரீஃபை மட்டும் இழுத்துக்கிட்டு குடுகுடுன்னு வந்து அவங்க கார்ல ஏறாங்க. ஜாக்கும் மெர்லின் முன்னாடி போய் அங்க மாட்டிட்டு இருக்க ராக்கியை காப்பாத்தலாம் பார்த்தா பின்னாடி இந்த தாலிபான் நாட்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ராக்கியோட கால் நல்லாவே மாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜாக்கு மெர்லின் கிட்ட வண்டி கிட்ட போக சொல்றா. ராக்கியை வெளியில எடுக்கவே முடியல. அப்ப ராக்கி ஜாக் கிட்ட நீ போ ஜாக், எல்லாருமே மாட்டிக்குவோம், என்ன விடு நீ போ அப்படிங்கிறா. அதுக்கு நம்ம ஜாக்கு அவங்க கிட்ட நீ ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் மட்டும் சொல்லு, அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டானுங்க, வேற எதுவும் சொல்லாத அப்படிங்கிறா. அதே மாதிரி இந்த பக்கம் தாலிபான் நாட்கள்லாம் வந்து இவங்களை பார்த்து கண்ணாமின்னு சொல்றான். ஜாக்கு எல்லாரும் வந்து வண்டியில ஏற சொல்றா. எல்லாரும் வேகமா வண்டியில ஏறது போறப்ப அப்பாஸ் முதுகுல ஒரு குண்டு பாஞ்சிருது. மாலிகோட அண்ணன் தானே அப்பாஸ். மாலிக் ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்பாஸ் அப்படியே கூட்டு வந்து வண்டியில படுக்க வச்சு உனக்கு ஒண்ணு இல்லங்கிறான். பார்த்தா அப்பாஸ் அங்கே உயிர் இழந்துடுறான். அவன் உடம்பையும் டிராவிஸ் டாக்டர் பக்கத்திலேயே சமாதி பண்ணிடுறாங்க. நம்ம ஜாக் வந்து தான் மாலிக் ஒரு மாதிரி ஆழ்ந்து சொல்லிட்டு இருக்கா. ஜாக் அப்படி டென்ஷனா அங்க உட்காந்துருக்கா. சோனியா வந்து ஜாக் கிட்ட அப்படி பேசுறா. பிளான் படி நல்லா போகுது, ஆனா நம்ம ஆட்கள் ஒவ்வொருத்தரையும் இழந்துகிட்டு இருக்கமே அப்படி இப்படிங்கிறா. நம்ம ஜாக் இதான் உனக்கு முதல் மிஷனா, என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன்ல மொத்தம் 11 பேர் போனோம், அதுல என்ன தவிர்த்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இந்த கடைசியா போன மிஷன்ல 6 பேர், 5 பேருமே இறந்துட்டாங்க, அது என் கண்ணு முன்னாடியே. இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே மனசு கல்லாய் போய் கிடக்கு அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப டிவில என்னமோ ஓடுந்துட்டு ஜாக்க கூப்பிடுறாங்க. ஜாக் வந்து பார்த்தா அந்த தாலிபான் இருக்கானுங்களே அவனுங்க நம்ம ராக்கியை முட்டி போட வச்சுட்டு ராக்கியோட இன்னும் ஒரு சில ஆட்கள்லாம் வந்து எங்களை தாக்குதல் பண்ணாங்க. எங்க கிட்ட இருக்க ஷெரீஃப் கூட்டிட்டு போயிட்டானுங்க. இந்த பொண்ணு என்ன ஏதுங்கிற விஷயம் கூட எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறா. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி கூட்டம் இந்த மாதிரி பொண்ணுங்களை பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இயக்கத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தானா இவளை இன்னைக்கே நான் கழுத்தறுத்து போட்டுருவேன். வேற ஏதாவது ஒரு இயக்கத்தை சேர்ந்தவளா இருந்தா இவ வாயை திறந்து பேசலாம், அதுக்கான விசாரணை நடக்கும்னு சொல்றாரு. ஜாக் இதை பார்த்துட்டு ராக்கி சொல்லு, நீ ஒரு அமெரிக்கன் சொல்லு அப்படிங்கிறா. ஆனா ராக்கி தன்னை ஒரு தீவிரவாதி இயக்கத்தால் மாதிரி தான் பேசுறாளே, அதனால அவ கழுத்தை அறுத்துறானுங்க. அப்படியே ஜாக் பார்த்துட்டு கதறா. ராக்கி இப்படி பண்றதுக்கான காரணமே அவர் அமெரிக்கன் சொல்லுன்னு சொல்லி அந்த ஷெரீஃபை கடத்தினது ஏதோ ஒரு மிஷனுக்காகன்னு சொன்னா அந்த ஐஎஸ்ஐ தலைவர் இருக்கான அமீர் அவன் அலர்ட் ஆயிருவான். அவனுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு காரணத்துக்காக தான் ராக்கி போய் சொல்லியிருக்கா. அப்படியே ஜாக்கிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த கான்லே வேகமா இவங்க கடத்திட்டு வந்தானுங்களா ஷெரீஃப், அவனை போய் அடிக்கலான்னு போறப்ப அங்க அவினா இருக்கிறா. கையில ஒரு போனோட இருக்கிறா. ஆனா ஃபர்ஸ்ட் அவினா வரப்ப கையில போன் இல்லைன்னு சொல்லியிருப்பா. ஜாக்கு ஒன்னும் புரியல, நேரா போய் அவினா வடிச்சிட்டு அவ கையில இருக்க போன் எடுத்தா. ஆக்சுவலா இந்த அவினா அந்த ஐஎஸ்ஐஎஸ் தலைவர் இருக்கிறான அமீர் அவனோட ஆளு. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அவனுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கா. இந்த ஷெரீஃபை இவங்க மூலமா தான் கடத்த வைக்கணுங்கிறது அவளோட பிளான். இப்ப இவங்களும் கடத்திட்டாங்களா, அடுத்து இங்கவே அந்த அமீர் அவன் ஆட்கள் கூட வந்துகிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் கொண்டுட்டு ஷெரீஃபை தூக்கிட்டு போலான்னு தான் பிளான். இதெல்லாம் ஜாக்குக்கு இப்பதான் புரியுது. இன்னும் எவ்வளவு தூரத்துல இங்க வருவாங்க மெர்லின் கேக்குறா. மெர்லின் ட்ராக் பண்ணி கொஞ்ச நிமிஷத்துல வந்துருவாங்க அப்படிங்கிறா. உடனே ஜாக்கு எல்லாரும் இங்கே விடுங்க, அந்த பணத்தை இங்கே விடுங்க, நம்ம மட்டும் தப்பிச்சிருவோன்ட்டு அப்படியே எல்லாரையும் விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு இவங்க நேரா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல அமீர் அவன் ஆட்களோட நேரா இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு வரா. வந்து பார்த்தா அங்க ஷெரீஃப் இருக்கிறான், அவினா இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பணப்பை இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா வண்டியில ஏறி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜாக்கிட்ட என்ன எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஜாக்கு அந்த பணப்பையில என் போன் இருக்கு, அந்த போனை ட்ராக் பண்ணோம்னா இவங்க எங்க போறாங்க தெரிஞ்சிடும், ஈஸியா அவங்கள பிடிச்சிடலாம், அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டேன் அப்படிங்கிறா. அதே மாதிரி
மாதிரி இப்ப இவங்க நேரா ஒரு மலையில இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ள நுழையறானுங்க. உள்ள பார்த்தா ஒரு பெரிய மிலிட்டரி கேம்ப் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க போல. பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. பின்னாடியே நம்ம பொண்ணுங்க எல்லாம் அப்படியே இங்க வந்துடுறாங்க. நம்ம அபீர் ஷெரீஃபை தனியா கூட்டிட்டு போய் எனக்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம கடத்தி வச்சிருக்கோம்ல 6 பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பொண்ணாச்சுல, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது மூலமா அவனுக்கு இன்னும் வெறுப்பாகும். அந்த கல்யாணத்தை நீங்க தான் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஷெரீஃப் சரி என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிறா. இந்த பக்கம் பொண்ணுங்க எல்லாருமே நேரா அந்த கேம்புக்குள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறாங்க. கேம்புக்குள்ள இருந்து ஒரு வெண்ட் பகுதி இருக்கு. அங்க நம்ம ஜாக் வந்துடுறா. வந்து பொண்ணுங்க எல்லாத்தையும் நான் உள்ள போறேன், நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லாரும் செக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அப்புறம் உள்ள வரலான்ட்டு ஜாக் மட்டும் உள்ள போக ரெடி ஆகிறா. இந்த பக்கம் அமீர் நேரா கமிலாட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. கமிலா அப்படியே அமைதியா இருக்கிறா. நம்ம ஜாக் மட்டும் நேரா அந்த வெண்ட் வழியா கீழே இறங்குறா. அது ஒரு ஜெனரேட்டர் ரூம். உள்ள போயிட்டு அங்க பொண்ணுங்கள ட்ரெஸ் போடுவாங்களா அந்த புர்கா, அதை போட்டுக்கிறா. போட்டுட்டு வந்து எட்டி பார்த்தா அங்க இருக்கிறானுங்களா அந்த தீவிரவாதிகள். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க ஆல்ரெடி நிறைய ஆப்கான் பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களும் இவ்வளவு மாதிரியே தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நேரா அவங்க பொண்ணுங்களோட பொண்ணுங்களா இவ மிக்ஸ் ஆயிடுறா. அப்படியே சுத்தி என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறா. அங்க இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு. அதை ஒருத்த மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை போய் இவளும் கவனிக்கிறா. சிசிடிவி கேமரால அந்த சுரங்கத்துல எத்தனை பாதை இருக்குன்னு தெரியுது. அங்க ஒரு லிஃப்ட் இருக்கு. அந்த லிஃப்ட் வழியா அடுத்த ஃப்ளோருக்கு போனா அங்க ஒரு லேடி நிறைய சாப்பாடு எடுத்துட்டு போறா. ஜாக்குக்கு தெரிஞ்சிருது பொண்ணுங்கிட்ட தான் போறாங்கட்டு. அவங்க கூடவே இவளும் நேரா போய் பொண்ணுங்களை பாக்குறா. திரும்ப நேரா அந்த ஜெனரேட்டர் ரூம்க்கே வரா. வந்த உடனே இவள்கிட்ட ஒரு போன் இருக்கு. அது மூலமா அமெரிக்கன் மிலிட்டரிக்கு கான்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு இத்தனை மணிக்கு பாதுகாப்பு கொடுக்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடறா. அதே மாதிரி அங்கிருந்து ஒரு ஹெலிகாப்டர் கிளம்புது. இப்ப இந்த பக்கம் நம்ம கமிலா அந்த ஆப்கான் பொண்ணுங்களோட பாரம்பரிய உடைய போட்டு வந்து நிக்கா. தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக இவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறா. அந்த ஷெரீஃப் தான் கல்யாணம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த கேம்புக்குள்ள அந்த ஜெனரேட்டர் வெண்ட் இருக்குல்ல, அது வழியா எல்லா பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. ஜாக்கு மொத்தம் 3 லெவல் இருக்கு. 2வது லெவல்ல பொண்ணுங்க எல்லாமே இருக்காங்க. 3வது லெவல்ல தான் எனக்கு தெரிஞ்ச அந்த அமீர் இருக்கணும். மிக்ஸ்அப் ஆயி தான் எல்லாத்தையுமே பண்ண போறோம். அவங்க வேலையை சரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த கல்யாணத்துக்கான சடங்குலாம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க முறைப்படி ஆண் பெண் 2 பேருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதான் அந்த கல்யாணம் நடக்கணும். அதுதான் கரெக்டான கல்யாணம். இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பானுங்க. அதே மாதிரி ஷெரீஃப் 2 பேட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறப்ப கமிலா இல்லங்கறா. இது கேட்டோன்னு ஷெரீஃப் அமீர் கிட்ட அந்த பொண்ணு ஒத்துக்கலையே, எப்படி நம்ம கல்யாணம் பண்றது, பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அமீர் இல்ல நீ எனக்கு பண்ணி வைக்கிற அப்படி இப்படின்னு கத்துறான். ஷெரீஃப் கூடாது, நம்ம மதத்துல அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறான். அமீர் காண்டாயி டக்குன்னு கையில ஒரு பெரிய வாள் எடுத்து அந்த ஷெரீஃப் கழுத்தையே வெட்டிடுறான். இந்த பக்கம் அந்த செக்யூரிட்டி கேமரா பாத்துட்டு இருக்கானே அவனை சோடியா போய் கழுத்தை திருவி விட்டுறான். அதே நேரத்துல தீவிரவாதிங்க ஆட்கள் மாதிரியே மாலிக்கும் பாஷிரும் உள்ள வேலை பார்க்கற மாதிரியே பாத்துக்கிட்டு மாலிக் ஒரு பாம் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிறான். அப்படியே போயிட்டு ஒரு பசுக்காவை கையில எடுத்துக்கிட்டு இன்னொரு சைடு போறான். இந்த பக்கம் பாஷிர் அங்க ஒரு ட்ரக் இருக்கு, கன்னோட அந்த ட்ரக்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப லிப்டுக்குள்ள பொண்ணுங்க எல்லாம் ஏறிடுறாங்க. இந்த பக்கம் கோயா அவ கையில ஒரு ஸ்னைப்பர் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். அப்படியே இப்ப அமீர் கிட்ட காட்டுறாங்க. அந்த பணப்பை இருக்குல்ல, அதுல இருக்க செல்போனை கண்டுபிடிச்சிடறானுங்க. கொண்டாந்து அமீர்ட்ட சொல்றானுங்க. அமீருக்கு இதை பார்த்துன்னு கோவம் வந்துருது. அவினாவை கூப்பிட்டு நீ தானே இந்த பைய எடுத்துட்டு வந்த, உள்ள செல்போன் இருக்குது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். அவினா அப்படியே பேந்தன்னு முழிக்கிறான். அவன் கையில இருந்து ஒரு கன் எடுத்து அவினா பார்த்து சுட்டு கொண்டுறான். இது எல்லாத்தையும் கமிலா இருந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி பதறிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் சோனியா இன்னொரு பாம் எடுத்துட்டு போய் அங்க இன்னொரு இடத்தையும் ஒளிச்சு வைக்கிறா. ஜாக்கும் சூசியும் தான் நேரா பொண்ணுங்கிட்ட போறாங்க. அப்ப அமெரிக்க வீரர்கள் நம்ம கூட்டத்துக்குள்ள பூந்துட்டாங்க. எல்லாருமே பொண்ணுங்க, இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் புடிங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மைக்கு மூலமா அந்த அமீர் கத்துறான். இத ஜாக் கேட்டுட்டு கடத்தப்பட்டிருக்க பொண்ணுங்க கூட தானே இருக்கிறான். அங்க இருக்கிறவன கத்தியால வச்சு குத்துன்னு குத்துறா. இந்த பக்கம் ஃப்ளோர்ல அங்க ஆல்ரெடி வேலை பார்த்துருக்க எல்லா பொண்ணும் லைன்ல நிறுத்த சொல்றாங்க. அங்கதான் நம்ம சோனியாவும் இருக்கிறா. சோனியாவும் வந்து நிக்க சொல்றானுங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் கமிலா அவர் ரூம்ல இருந்து கையில துப்பாக்கி எடுத்து தப்பிச்சு வரா. இப்ப ஃப்ளோர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் முகத்தை காட்டுறப்ப நம்ம சோனியா மட்டும் காட்டாம இருக்கிறா. ஒரு தீவிரவாதி வந்து சோனியோட முகமுடியை கழட்டி விட்டா. சோனியா சிரிச்சுக்கிட்டே செத்திங்கிட்டு கையில ஒரு ட்ரிகர் அனுப்புறா. அந்த இடமே வெடிச்சு சதுருது. கோயா கண்ணை வச்சு எல்லாரும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் மாலிக்கு அவன்கிட்ட தான் பசுக்கா இருக்கு, அதை விட்டு அந்த இடத்தை சதைக்கிறான். ஜாக்கும் சூசியும் எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு நேரா லிப்டுக்கு வராங்க. கமிலாவும் கரெக்டா அங்க வந்துடுறா. அப்படியே லிப்ட்ல உட்காந்துக்கிட்டு வேகமா மேல போறாங்க. ஜாக்கு முன்னாடி வந்துடுறா. சூசி தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காளே. ஜாக் நேரா போய் அமீர் கிட்ட ஒண்டி சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணுங்க ஒரு லிப்ட் எல்லாம் நிறைய பேர் சுடுறானுங்க. பாஷிர் வந்து அவனுங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கா. அப்ப பாஷிர் மேலேயே ஒரு குண்டு பாஞ்சிருது. அமீரும் ஜாக்கும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஜாக்கு பயங்கரமா சண்டை போடுறான். சூசி எல்லா பொண்ணுங்களையும் அப்படியே பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. மாலிக் அங்க ஒரு இடத்தை வெட்டிக்கு வைக்கிறான். வெடிச்சு சத்துருது. அந்த கேப்ல சூசி எல்லா பொண்ணுங்களையும் வண்டியில ஏத்திடுறா. மாலிக் வெடிக்க வச்சானே அந்த வெடிப்புல கோயா மாட்டிக்கிறா. மாலிக் நேரா போய் கோயாவை தூக்கிட்டு வர பாக்குறான். இந்த பக்கம் அமீரும் ஜாக்கும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. கமிலா மாலிக் கூட தான் வண்டியில ஏற போறா. அங்கதான் பாசிரி இறந்து கிடக்குறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்த்தா ஸ்டார்ட் பண்ண முடியல. அந்த வண்டியில கோயா ஏறி அதுல இருக்க மிஷின் கண்ணால இவங்க நோக்கி வர எல்லாரும் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறா. இந்த பக்கம் அமீர் கூட ஜாக் வெறித்தனமா சண்டை போட்டு ஜாக்கோட கழுத்தை அறுத்து அவன் உயிர் போற வரைக்கும் அவன் மேலே ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் உயிரும் போயிருது. கோயா தண்ணியால இருந்துட்டு அந்த மிஷின் கண்ணை பயன்படுத்தி வர தீவிரவாதிகள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த மிஷின் கன் வேலை செய்யல. அவ அப்படியே பதுங்கி உட்கார்ந்துக்கிறா. இவங்களை பார்த்து அந்த தீவிரவாதிகள் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறானுங்க. அந்த இடத்த ஃபர்ஸ்ட் வெடிக்க வச்சு சோனியா தானே அந்த குண்டு வெடிப்புல மாட்டிக்குவா.
ஆனா உயிரோட தான் இருக்கிறா. அவளை தூக்கிட்டு ஜாக் நேரா வண்டியை நோக்கி வரா. இந்த பக்கம் வண்டிக்குள்ள உட்கார்ந்திருக்க சூசி இறங்கி அங்க வர அந்த தீவிரவாதிகளை சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறா. அதுல ஒரு குண்டு சவத்துல அடிச்சு அந்த கல்லு சூசி நெத்தியில பட்டுருது. இதை கவனிச்ச மார்லி சூசியை காப்பாத்த போறான். இந்த பக்கம் அந்த இடம் வெடிச்சதுல சில கற்கள் எல்லாமே மெர்லின் விழுந்துருது. மெர்லின் அவ கையில ஹேண்ட் கிரேனடால அங்க இருக்கவங்கள போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. இதை கவனிச்ச ஜாக் மெர்லினை காப்பாத்துறதுக்கு குடுக்குன்னு நேரம் மெர்லின்ட்ட வந்தா. மெர்லின் அதுல இருந்து தூக்கவே முடியல. மெர்லின் நம்ம ஜாக் கிட்ட என்ன பத்தி கவலைப்படாத, நீ முதல்ல இங்க இருந்து போ அப்படின்ட்டு நம்ம ஜாக் அனுப்புறான். ஜாக் மெர்லினை பார்த்து நான் திரும்ப வருவேன் மெர்லின்ட்டு வேகமா நேரா போய் வண்டியில ஏறி நம்ம மாலி கிட்ட வண்டி எடுக்க சொல்றான். ரெண்டு பேரும் வண்டியில வேகமா இங்க தப்பிக்கிறாங்க. அந்த கேம்ப விட்டு எல்லாரும் இப்ப சேஃபா இங்க இருந்து போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அமெரிக்காரங்க ஹெலிகாப்டர்ல வந்துடுறானுங்க. வேகமா எல்லாரும் ஹெலிகாப்டர்ல ஏத்துறாங்க. நம்ம சோனியாக்கு நல்லாவே அடிபட்டு இருக்கு. அப்படியே தூக்கிட்டு வந்து அவளே ஹெலிகாப்டர்ல ஏத்துறாங்க. எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறம் ஜாக் நம்ம மாலிக்கு ஹெலிகாப்டர்ல ஏற சொல்றா. மாலிக் ஜாக்க பார்த்து நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஜாக் இன்னும் மெர்லின் அங்கதான் இருக்கிறா, அவளை காப்பாத்தணும் அப்படிங்கிறான். உடனே மாலிக்கு நானும் வரேன் ஜாக்குன்ட்டு ஜாக்கும் மாலிக்கு இப்ப மெர்லினை காப்பாத்த போறாங்க. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமா நல்ல படங்களை பார்க்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.